என் நண்பர்களுக்கு வணக்கம். இது என்னன்னா பொன்னாங்கண்ணி கீரை எங்கள் வீட்டு மேலே எங்கள் ஒய்ஃப் வந்து போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம இன்றைக்கி செய்யலான்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சைடிஷ் ரெடி பண்ணலான்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்பளம் பொரிக்கலான்ட்டு எண்ணெயை ஊற்றியாச்சு. அதில் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா போட்டு அப்பளம் பொரிச்சிட்டே இருந்தேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன், அதனால் சரியாக வரலை. அப்புறம் சூடாக தான் அப்பளம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு சொன்னதால் நான் இந்த வேலையை செஞ்சிட்ருந்தேன். அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 முட்டையை உடச்சி, இங்கே பாருங்க, 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இதில் வந்து முட்டையை வந்து லைட்டாக மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அப்படியே கிளறிடலான்ட்டு, அது பொடி மாஸ் மாதிரி, வெங்காயம் இல்லாமல் ப்ளைன் பொடி மாஸ் மாதிரி சால்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், மஞ்சத்தூள் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அப்படியே போட்டு கிளறி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கீரைக்காக இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சைடிஷ் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க. இதை எடுத்துகிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளற வேண்டியதுதான். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன். அப்படியே போட்டு நல்லா கிளறியாச்சு. கிளறிட்டே இருக்கேன். அவ்வளோதான், வெந்துடுச்சு. அதை எடுத்தாச்சு. சரி, கீரைக்கு வந்து மோர் மிளகா இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு மோர் மிளகா நான் ஆக்சுவலாக வீட்டில் நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதான் ஒரு 5 மிளகா ரெடி பண்ணலான்ட்டு அதே நம்ம அப்பளம் பொரிச்ச எண்ணெயிலையும் வந்து இந்த மிளகாவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அப்பளம், முட்டை, மோர் மிளகாய், கீரை குழம்பு எப்படி இருக்கும் பாருங்கள். ரெடி பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட போகலாம். இவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு, முட்டை, மிளகாய், அப்பளம், கீரை குழம்பு, ஒரு பிடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.